அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகியனையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவு. வாழ்நாள் முழுவதுமே பலன் தரக்கூடியது. உங்கள் வாழ்க்கையை, உங்கள் தலையெழுத்தையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான 3 பேர்கள். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பெயரை வருகின்ற தேய்பிறை பஞ்சமி என்று வராகி அன்னைக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுதோ ஒரு 10 நிமிஷம் அம்மாவை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த 3 பெயரை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் வற்றாத பணவரவு அதிகரிக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனையாக இருக்குது, வாழவே பிடிக்கலை அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா. கண்டிப்பாக இந்த 3 பெயரை நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களுடைய விதியையே இந்த 3 பெயர்கள் மாற்றித்தரும். அந்த அளவுக்கு வராகி அன்னையுடைய மிகவும் சக்தி வாய்ந்த 3 பெயர்கள். இதை சொன்னாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகும், எதிரிகள் தொல்லை இருக்காது. நம்ம வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருது, ஒரு விருத்தியாம்சமே இல்லாமல் இருக்குது, நான் எது செய்தாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. நம்ம வீட்டில் ஏதாவது தீய சக்திகள் இருக்கலாம், இல்லை ஏவல், பில்லி, சூனியம், கண் திருஷ்டி, இது போல் ஏதாவது ஒரு தீய சக்திகள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே ஏற்படாது. அதே போல் குலதெய்வத்தோட சாபமாக இருக்கலாம், முன்னோர்களுடைய சாபமாக இருக்கலாம், இல்லை கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். இது அனைத்துமே இந்த 3 பெயரை சொல்லும்போது அது அடிபட்டு போயிடுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த வராகி அன்னையுடைய திருப்பெயர்கள். இந்த திருநாமங்களை தேய்பிறை பஞ்சமி என்று நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும். நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும், செல்வ செழிப்போட மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழக்கூடிய அற்புத ஆற்றலையும் ஒரு வரத்தையும் வராகி அன்னை கொடுப்பாங்க. தேய்பிறை பஞ்சமி எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை, அதாவது 27/5/2024 மாலை நேரத்தில் 5:30க்கு தேய்பிறை தொடங்குது நாளைக்கு. செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா மதியம் 3:26 தேய்பிறை பஞ்சமி முடிவடைகிறது. அதனால் நாளைக்கு மாலை நேரத்துலையும் நீங்கள் அதாவது நாளைக்கு 6 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் பஞ்சமி பூஜை பண்ணலாம். நாளைக்கு பண்ண முடியாதவங்க நாளை மறுநாள் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துலேயுமே பஞ்சமி வழிபாடு நீங்கள் பண்ணலாம். வராகியம்மன் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோவை துடைச்சி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. சிலை வச்சுருந்தீங்கன்னா மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், இது போல் உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அது கொண்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள். எதுவுமே இல்லாத பட்சத்தில் மஞ்சள் அபிஷேகம் பண்ணுங்கள். மறக்காமல் குங்கும அபிஷேகம் பண்ணுங்கள். அம்மாவுக்கு சாற்றக்கூடிய மலர்கள் பார்த்திங்கன்னா சங்குப்பூ கிடைச்சா மாலையாக சாற்றலாம். வில்வ மாலை சாற்றிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கருந்துளசி மாலை, அதே போல் செவ்வரளி மாலை, இது எது உங்களுக்கு கிடைக்குதோ அது அம்மாவுக்கு மாலையாக சாற்றலாம். ஒரு பூ கிடைத்தாலுமே அம்மாவுடைய பாதத்தில் நீங்கள் வைக்கலாம். அதே போல் நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செய்யலாம். சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, பானகம், நீர்மோர், இதெல்லாம் வராகி அம்மாவுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்கு ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வில்வ இலையால் தீபம் ஏற்றலாம். 5 வில்வ இலையை பிரிச்சுட்டு அந்த 5 வில்வ இலைக்கு மேலே சுத்தமான அகல் விளக்கு வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பஞ்சுத்திரி போட்டு நெய் இல்லைன்னா இழுப்பெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். வெற்றிலை தீபமும் தாராளமாக ஏற்றலாம். 5 வெற்றிலையில் நீங்கள் 5 தீபமாகவும் ஏற்றலாம். இல்லைன்னா 5 வெற்றிலையும் ஒன்றா வச்சு ஒரே தீபத்தில் 5 திரி போட்டும் நீங்கள் தீபமாக ஏற்றலாம். இது எதுவுமே உங்களால் செய்ய முடியல, செய்ய நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, நான் சொல்லக்கூடிய வராகி அன்னையுடைய இந்த திருப்பெயர் மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, கிடைக்கல அப்படின்னு எதுவுமே இருக்காது. நீங்கள் நினச்சதெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும், கேட்டதெல்லாம் ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு அற்புதமானது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், பில்லி, சூனியம், ஏவல், கண் திருஷ்டி, கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் உடைத்தெறியக்கூடிய அற்புதமான வராகி அன்னையுடைய மந்திரம். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ மகாராத்தியை நமக, ஓம் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரியை நமக, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ மகாராத்தியை நமக,
ஓம் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரியை நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை 108 முறை சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடியது தேய்பிறை பஞ்சமி அன்று. இதை தொடர்ந்து டெய்லியுமே காலையில் குளித்து முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை யார் ஒருவர் சொல்லி கொண்டே வருகிறார்களோ அவர்களுடைய விதியையே மாற்றித்தரும். வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகள் எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போவாங்க. கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஒளியேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். இதை நீங்கள் பஞ்சமி என்று ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்கள். மற்ற நாட்களில் காலையில் குளித்து முடிச்சுட்டு ஒரு 11 முறை டெய்லியுமே சொல்லிட்டு வாங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 11 முறை சொல்லுங்கள். நான்வெஜ் சாப்பிட்ருக்கும்போது சொல்லாதீங்க, மாதவிடாய் காலத்தில் சொல்ல வேண்டாம். மற்ற எல்லா நாட்களிலுமே மிகவும் எளிமையான மந்திரம் தான். சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் எழுதுங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை மீட்டு கொடுங்கம்மா, என்னை விடுவித்து கொடுங்கம்மா அப்படின்னு எழுதிட்டு அந்த பேப்பருக்கு பின்னாடி இந்த மந்திரத்தை அந்த பேஜ் முழுக்க எழுதுங்க. இப்படி எழுதின பேப்பரை வராகி எண்ணெயுடைய பாதத்தில் வச்சுடுங்க. கண்டிப்பாக வராகி அம்மன் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவாங்க. அந்த பேப்பரை நீங்கள் தூக்கி போடணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன கோரிக்கை எழுதி வைத்தீர்களோ அது முடிந்ததுக்கப்புறம் அதை கால்படாத இடமா ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் மண்ணில் போட்டு மூடி விட்டுடுங்க, இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க. அவ்வளோதான். இன்னைக்கு சொன்ன இந்த ஒரு வழிபாடை மறக்காமல் நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் வராகியம்மன் தீர்த்து வைப்பாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும். நீங்கள் கேட்டது கிடைக்கும். நல்லதே உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.